நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விதி வழியே மதி செல்லும். விதி எப்படி இருக்கிறதோ அப்படிதான் போகும். பாரதியார் ரொம்ப அழகா எழுதுவார். நீங்கி உறைந்திடுவாரும் உண்டோ நெடுங்கரத்தின் விதி காட்டும் வழியில் நின்றே நரிவகுத்த வலையினிலே தெரிந்து சிங்கம் நழுவி விழும். விதி காட்டுமானால் அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. ஒரு விதி வந்து விட்டதானால் நரி வகுத்த வலையினிலே தெரிந்து சிங்கம் நழுவி விழும். நரி வகுத்த உடற்புலியை புலியும் கொல்லும். வருங்காலம் உணர்ந்தோறும் மயங்கி நிற்பர். கீழ் மேலாம் மேல் கீழாம். பாரதியார் எழுதுகிறார். அப்ப விதி வந்தா அந்த மாதிரி வார்த்தை வரும். இவனுக்கு கெட்ட நேரம் வந்தது. ராவணன் சொன்னா, ஏ நந்தியம் பெருமானே, நீ என் வழிகாமிக்கிற குரங்கு மூஞ்சி மாதிரி இருக்கும் மூஞ்சி, நீ எனக்கு அறிவு சொல்லணும் போடான். நந்தியம் பெருமான் என்ன சொன்னார்? ராவணா, என்னை குரங்கு மூஞ்சி என்று சொன்னதுனாலே உன்னுடைய ஊர் குரங்கால் அழியும் சாபம் கொடுத்துட்டார். அண்ணா, குரங்கால் அழியும் சொன்னார் இல்லையா? இன்னைக்கு முதல்ல குரங்கால் அழிஞ்சிருக்கிறது. இதற்கு முன்னாலேயே குரங்கினால் நீ அவமானப்பட்டிருக்கிறாய். வாலி, அவன் வானர சேனையை சேர்ந்தவன், அவன் வானர குலத்தைச் சேர்ந்தவன். 8 திசையிலும் சென்று சுவாமி வணக்கம் பண்ணுவன். மிகச்சிறந்த சிவபக்தன். காலையிலையும் மாலையிலையும் 3 வேளையும் எல்லா இடத்துலையும் சென்று சந்தியாவந்தனம் பண்றவன். அவனை எப்படியாவது அடக்கணும்னு நினைச்சான். அவனுடைய திறம் என்னன்னு கேட்டான். பாதி பலம் எதிராளிகிட்ட வந்துடும். எதிர்த்து யாரும் நிற்க முடியாது. அவனை எப்படியாவது அடக்கணும் தீர்மானம் பண்ணான் ராவணன். எப்படி அவனை அடக்கிறதுன்னு நினைச்சான். எதிர போக முடியாது. பின்பக்கம் போனான். அவன் அப்படி குனிஞ்சு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இடுப்புல போட்டு அவள் அத்தனை கையால் அணைச்சான். காலத்தில் இந்த பசங்க விளையாடுவா, யாராவது போய் தடுக்கணும் கண்ணை மூடுவான். இவன் என்ன பண்ணுவான், இந்த கையை எப்படி தடவி பார்ப்பான். ஓஹோ, இங்கே ஆப்ரேஷன் வேர்டு இருக்குது, இங்கே மோதிரம் இருக்குது, இந்த விரல் கொஞ்சம் தடுமனா இருக்குது, நீ என்னான்னு சொல்லுவான். இவனுக்கு அந்த அடையாளமாக தேவையில்லை. 20 கையை வச்சு நீ யார் சார் வந்து கட்ட போகிறான்? இவன் பிடிச்சி கட்டினான், கண்டுபிடிச்சிட்டான். சரி, ஏன் கஷ்டப்பட வாழை மெதுவாக விட்டான். அந்த இடுப்பில் வச்சு ஒரு சுற்றினான். யாரை? ராவணனை தூக்கி எடுத்துட்டான். எடுத்துட்டு போய் அங்கங்கே அந்த மலையை தாவும் போது கொஞ்சம் கொஞ்சம் இறக்கி விட்டான். டங்கு டங்கு டங்குன்னு இடிக்கிறது மலையில். வீட்டுக்கு அழைச்சின்னு போனான். தொட்டில் அங்கே தான் படுத்துன்னு இருக்கான். அதுக்கு மேலே அப்படி ஆட்டி காமிச்சானான். அந்த பையன் இவனுக்கு மேலே இருக்கான். அவன் கேட்டான், இது என்னதுப்பான்னு கேட்டான். இவன் யாருப்பான்னு கேட்கல, இது என்னதுப்பான்னு கேட்டான். இவன் சொன்னான், நீ விளையாடுறதுக்கு 10 தலை பூச்சி கொண்டு வந்திருக்கேன்னா. நீ விளையாடுறதுக்கு 10 தலை பூச்சி கொண்டு வந்திருக்கான்னா. அதை ஞாபகப்படுத்துறான். இப்போ அண்ணா, அன்னைக்கு அப்படி அவமானப்பட்டிய நீ இதை சொன்னது மட்டும் இல்லை சார், பின்னால் அங்கதன் தூதுல வருது இந்த வார்த்தை. அங்கதன் வந்து நிற்கிறான். ரொம்ப அருமையான பகுதி அங்கதன் தூது. இதெல்லாம் அங்கதன் தூது ரொம்ப பேர் சொல்றது இல்லை. இங்க முதல் ஆஞ்சநேயமூர்த்தி வந்துட்டு போயாச்சு. அங்கதன் வரும்போது அவன் யாரும் தடுக்கல. ஆஞ்சநேயமூர்த்தி வந்து தடுத்தாரு. ஏன் அங்கதன் தடுக்கலன்னா, அங்கதன் நடக்கும் சார். நம்ம விலங்குகளுக்கும் மனுஷனுக்கும் சில உறுப்புகளை பகவான் கொடுத்துருந்தா நம்ம எல்லாம் கவனிக்கிறது இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத்தனை பேர் இருக்கும் இந்த சபையிலேயே. நான் எங்கள் வீட்டிலேயே மற்றவங்கிட்ட சொல்லுவேன், ரோட்டில் நின்றுக்கிட்டு போகிற வரவங்கள பாருங்க, எல்லாருக்கும் மூக்கு இங்கே தான் இருக்குது, எல்லாருக்கும் கண் இங்கே தான் இருக்குது, எல்லாருக்கும் தலை இங்கே தான் இருக்குது, எல்லாருக்கும் வாய். ஒரு வித்தியாசம் கண்டுபிடிச்சுடுறோம்ல. எப்படி ஒரு வித்தியாசம் வச்சிருக்கான் பெருமாள். அதே மாதிரி கண்ணில் பாருங்க, ஒரு சில அமைப்பு மேல் இமை அசைக்கும், கீழ் இமை அசையாது. இந்த கண் எவ்வளோ பக்குவம் அமைச்சிருக்கான் தெரியுமா பகவான். அடிச்சு பார்த்தீங்கன்னா கண் மேல் படவே படாது. கூர்மையான பொருளாக இருந்தால் தான் படும். அதில் கையாடி தான் டக்குன்னு கண்ணை முடிக்கும். அந்த மூடிட்டாலும் இந்த இறைப்பை இருக்குதே, இந்த இமைன்னு பேர் அதுக்கு. இந்த மேல் இமை அசையும், கீழ் இமை அசையாது. மேல் இமை பெருசு, கீழ் இமை சின்னது. அதனால் ராமச்சந்திரமூர்த்தி பெரியவர், கீழ் இருக்கிற இமை லட்சுமண பெருமாள். இந்த இமை மாதிரி ராமச்சந்திரமூர்த்தி போய் வர்றார். இது அங்கே நிற்கிறது லட்சுமண பெருமாள் தொடுறாராம். இப்படிலாம் காக்குறாராம். இது பகவான் வைத்த அமைச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு அமைப்பும் எப்படி இருக்குது. அது மாதிரி வானரங்களுக்கு ஒரு அமைப்பு என்னன்னா, அது வேகமாக நடந்தால் பேலன்ஸுக்கு வாழை அப்படி தூக்கிக்கும். நம்மளே இருக்கு, நடக்கும்போது இந்த கையை வீசி தான் நடக்கிறோம். இது எதுக்கு? இந்த கையை வீசி நடந்தால் பேலன்ஸ் நடத்தும். கையை வீசா நடந்து பாருங்க. சாருக்கு இன்னும் 2 தோளில் கட்டி போடுவதுமா. கையை வீசா நடந்தோம்னா கையில் அது கட்டி போடுறது. பேசும்போது அப்படிதான், கை காலாட்டாது இப்படியே பேசி பாருங்க. சில உபன்யாசங்கள் பேசுகிறாங்க, எனக்கு அதிசயமாக இருக்குது. முகத்தை கூட மாற்றதில்லை, அப்படியே பேசிக்கிட்டு இருப்பார். சொல்ற அளவுக்கு அதிகமாக பேசுவார்கள். அது என்ன பண்ணாலும் வச்சுக்கோங்க. அப்படி சில பேர் இருக்கான். இவன் அந்த வாழை தூக்கின்னு வரான். அங்கதான் அத்தனை பேர் ஓடுறான். அந்த வாழை பார்த்துட்டு அனுமன்கொல் என்ன அஞ்சி. அவர்கள் போன வழியே போய் ராவணன் சந்திச்சிட்டான். நீ யாரான்னு கேட்குறான். அவன் அழகாக ஒரு பதம் சொல்கிறான். இந்திரன் செம்மல்
பண்டோர் ராவணன் என்கின்றானே சுந்தர தோள்களோடும் வாலிடை தொங்கச் சென்று மந்திர கிரிகள் தாவி திரிந்தனன் தேவர் உன்ன மந்திர பொறுப்பால் வேலை கலக்கினான் மைந்தன் சொல்றான். இந்திரன் சிறுவன் வாலி. ராவணன் என்கின்றானே வாலில கட்டி கொண்டு வந்தாயா அவன் சொல்றான், அப்படிப்பட்ட நிலையிலே நீ வாலியிடத்திலே தோற்றாய், அங்கே வாலியிடத்திலே தோற்றாய். இப்பொழுது ஒரு குரங்கு வந்திருக்கிறது. இன்னொன்று நயம் பார்க்கணும். இங்கே வந்தது ஒற்றை குரங்கு. குரங்கு ஒன்னா இருந்தாலும் யானை ஒன்னா இருந்தாலும் ஆபத்து. யானை கூட்டமாக இருந்தால் ஆபத்து கிடையாது, குரங்குகள் கூட்டமாக இருந்தால் ஆபத்து கிடையாது. ஆனால் கொஞ்சம் மாற்றி உணர்ந்து பார்ப்போம். மனிதன் தனியாக இருந்த ஆபத்து கிடையாது, கூட்டமாக இருந்த ஆபத்து உண்டு. அதனால தான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொன்னா, மேன் இஸ் குட் மென் ஆர் பேட். மேன் இஸ் குட் மென் ஆர் பேட். அதனால தான் தகராறு வரும்போது 144 போட்டு கூட்டம் சேர கூட வரான்ட்டான். பள்ளிக்கூடத்தில் பசங்க தகராறு பண்ணுறான், கல்லூரியில் பையன் தகராறு பண்ணுறான்னா ஹாஸ்டலில் மூடிவிடு, காலேஜ் மூடிவிடு, கும்பலாக சேர்ந்தா அட்டூழியம் பண்ணுவான். இந்த யானைகளை நீங்கள் பாருங்க, தருமபுரி பக்கத்தில் கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒற்றை யானையை வந்து தொல்லை கொடுத்ததுன்னு படிச்சிருப்பீங்க. இங்கே ஒற்றை குரங்கு இன்றைக்கு வந்து நடக்கிறது சார். திருப்பனங்காடு குத்தனூர்னு 2 ஊர் இருக்கு, யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம். அந்த ஊரில் ஒரு குடும்பம் இருந்தது. என்னுடைய நண்பர் வரதராசன் பேர் சொல்கிறேன். அவள் ஊரில் ஒருத்தர் இருந்து ராமாயணம் பண்ணார். இந்த சாஸ்திரமெல்லாம் சிலதுக்கு நடைமுறைப்படுத்துறது இல்லை. சாஸ்திரங்களில் என்னென்ன சொல்கிறான்னா, வாத்தியார், வைத்தியன், உபன்யாசகன், வைதிக வாத்தியார் இவெல்லாம் சம்பாவனை கேட்கக்கூடாது. இது ஒரு சாஸ்திரம். ஆனால் நடைமுறையில் அப்படி இருக்குதான்னு தெரியாது. அந்த ஊரில் ஒருத்தர் ராமாயணம் பண்ணார், சுந்தரகாண்டம் பண்ணுறார், ஆஞ்சநேயமூர்த்தி லங்கா பண்ணுறதை கொளுத்தின்னு சொன்னார். அன்றைக்கி ராத்திரி அந்த ஊருக்காருக்கு அவங்களுக்கு மனஸ்தாபம் வந்தது. காலையில் சொல்லாமல் ஊரை விட்டு போயிட்டார். ராமாயணம் நின்று போச்சு. இது நடந்த கதை, நடந்த கதையெல்லாம் நடந்த வரலாறு. அப்படி ஆகும்போது ஒரு 4 நாள் கழிச்சு சார் அந்த ஊர் ஒரு ஒற்றை குரங்கு வந்தது. இது கலியுகத்தை நடந்த 20 வருஷத்துக்கு முன்னாலே, 25 வருஷத்துக்கு முன்னாலே. அந்த குரங்கு ஊரில் இருக்கிறவங்களா அப்படி தொந்தரவு பண்ணிட்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாஸ்திரங்கள்ல என்னென்ன சொல்றான்னா, வாத்தியார், வைத்தியன், உபன்யாசகன், வைதிக வாத்தியார் இவெல்லாம் சம்பாவனை கேட்கக்கூடாது. இது ஒரு சாஸ்திரம். ஆனால் நடைமுறையில் அப்படி இருக்குதான்னு தெரியாது. அந்த ஊரில் ஒருத்தர் ராமாயணம் பண்ணார், சுந்தரகாண்டம் பண்ணுறார், ஆஞ்சநேயமூர்த்தி லங்கா பண்ணுறதை கொளுத்தின்னு சொன்னார். அன்றைக்கி ராத்திரி அந்த ஊருக்காருக்கு அவங்களுக்கு மனஸ்தாபம் வந்தது. காலையில் சொல்லாமல் ஊரை விட்டு போயிட்டார். ராமாயணம் நின்று போச்சு. இது நடந்த கதை, நடந்த கதையெல்லாம் நடந்த வரலாறு. அப்படி ஆகும்போது ஒரு 4 நாள் கழிச்சு சார் அந்த ஊர் ஒரு ஒற்றை குரங்கு வந்தது. இது கலியுகத்தை நடந்த 20 வருஷத்துக்கு முன்னாலே, 25 வருஷத்துக்கு முன்னாலே. அந்த குரங்கு ஊரில் இருக்கிறவங்களா அப்படி தொந்தரவு பண்ணிட்டு. அவர் எங்கிட்ட வந்து புலம்பினார், ஐயா விஷயம் தெரியுமா, இது மாதிரி ஆயிட்டுதுன்னு. நான் கேட்டேன், ஏன் ஐயா வம்பு பண்ணுறீங்க? உங்கள் அப்பா புலவர், நீ ஒரு புலவன், உன் தம்பிகள் ஒரு புலவன், நான் ஒருத்தன் கூட இருக்கேன். அந்த ராமாயணத்தை விட்ட இடத்துல ஆரம்பிக்க வேண்டியதானையா? அந்த குரங்கு என்னென்ன அட்டுழியம் மாடெல்லாம் கடிக்கிறதுயா, மனுஷன்லாம் கடிக்கிறதுயா? ஒத்த குரங்கு சார். சரின்னு ஏற்பாடு பண்ணி அடியான் தான் போனேன். சுந்தரகாண்டத்தை தொடங்கி பட்டாபிஷேகம் பண்ணி முடித்தேன். ஐயா உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் பெரும்பாலும் சத்தியம் என்ற பதத்தை உபயோகிப்பதில்லை, பொய்யும் பேசுவதில்லை. ஏன்னா சத்தியம்னு உபயோகித்தால், சத்தியம்னு சொல்லாத பதமெல்லாம் பொய்ன்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். நான் சத்தியமாக நேற்று சினிமாவுக்கு போனேன்னா இவன் சத்தியம் சொல்லாத பதமெல்லாம் பொய், அது சத்தியம் சேர்க்க வேண்டாம். நான் பேசுறதெல்லாம் உண்மைதான். இன்னொன்று, இங்கே உட்கார்ந்திருக்கவரெல்லாம் பொய் பேசக்கூடாது. நான் பெரும்பாலும் பொய் பேசுறதில்லை. அப்போ கொஞ்சம் பேசுவியான்னு கேட்குறீங்களா? நண்பர்கள்ட்ட பேசுவேன் விளையாட்டுக்காக. பாரதியார் தானே எழுதுறார் கண்ணனை பற்றி, உண்மை தவறி நடப்பவர் நம்மை உதைத்து நசுக்கிடுவான், அவர் வன்மையினால் அவன் மாத்திரம் பொய்கள் மலைமலையாய் உரைப்பான். பாரதியாருடைய கண்ணன் பாட்டு படிங்க சார். யாராவது படிக்கலாம், இப்போ படிங்க. பாஞ்சாலி சபதத்தை படிங்க. இப்போ பாருங்க, ராமாயண பாரதத்துக்கு தவிர வேற எந்த நூலுக்கும் இவ்வளவு வரவேற்பு கிடையாது. உபன்யாசம் பண்றவர்கள் கூட ராமாயணம் பாரதம் பண்ற மாதிரி வேற உபன்யாசங்கள் பண்ணலை. வேற உபன்யாசம் 5 நாள் 6 நாள் தோறு சரி. ராமாயணத்தை 68 நாள் 48 நாள் 88 நாள், நானே 48 நாள் பாரதம் பண்ணியிருக்கேன். ஆக எதுக்காக சொல்றேன், அந்த பட்டாபிஷேகம் பண்ணி முடிச்சப்புறம் அந்த குரங்கு எங்க போச்சுன்னு தெரியல சார்.
அது ஒற்றை குரங்கு வந்தால் ஆபத்து. இது நடந்த கதை அல்ல, நடந்த வரலாறு. இந்த ஒற்றை குரங்கு வந்திருக்கிறன்னா இந்த ஊரை அழித்திருக்கிறது, உனக்கு ஆபத்து வருகிறது நினைவுறுத்தினார் விபீஷணன். அடுத்தபடியாக சொல்லுகிறேன், நீ வரம் வாங்கினியே, ஒரு பட்டியல் போட்டாய். இந்த வரம் வாங்கினவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாமர்த்தியமா வரம் வாங்கினான். இரணியன் வரம் வாங்கினான், சூரபத்மன் வரம் வாங்கினான். ஒரு பாட்டே இருக்குது, சூரபத்மன் பலமும் ராவணன் தீரமும் துடியான கஞ்சன் வலியும் துடுக்கான இரணியன் வரப்பிரசாதங்களும் தொலையாத வாலிதிடமும் பாரமிகு துரியோதனாதி நுற்றுவரது பராக்கிரமும் மதுகேடு ஒரு பாரிப்பும் சோமுகன் பாங்கிரு வல்லமைகளும் ஏரணவு கீச்சகன் கனதையும் திருபுரர் எண்ணமும் தக்ஷன் எழிலும் இவர்களது சம்பத்தும் நின்றவோ அவரவர் இடும்பால் அழிந்ததென்றோ. அத்தனை பேரும் வர வாங்கினவர்கள், ஆனா ஆணவத்தால் அழிந்தவர்கள், பிள்ளையால் அழிந்தவர்கள், தன்னுடைய அத்தனை பலத்தையும் பாழ்படுத்தியவர்கள். அதுபோல வரம் ஒவ்வொருத்தரும் வாங்கினோம், ஒவ்வொரு மாதிரி லிஸ்ட் போட்டார்கள். இரணியன் ஒரு லிஸ்ட், பெரிய லிஸ்டே போட்டான். அதில் கடைசியில் அவனையும் ஏமாற்றி கொன்று விட்டார் பெருமாள். இவன் பட்டியல் போட்டான், அதில் மனுஷனை விட்டான். மிருகத்தாலே தேவரால அசுர பக்கத்தில் ஞாபகப்படுத்தின மனுஷனை விட்டு சீப்பா மனுஷன் கேவலம்னா அதை ஞாபகப்படுத்துறாரு இந்த இடத்துல விபீஷணன் ஆழ்வான். அண்ணா நீ வரம் வாங்கினியே, அந்த வரத்தில் மனுஷனை விட்டுட்டியே, ஆனால் மனுஷனால் அவமானப்பட்டே தெரியுமா நீ? உனக்கு நீ கார்த்தவீர்யார்ஜுனத்தில் தோற்றாய். அந்த கார்த்தவீர்யார்ஜுனன் மனிதன். அந்த கார்த்தவீர்யார்ஜுனனை அழித்தவர் பரசுராமன். அந்த பரசுராமரை தன்னுடைய 12 வயதிலே அவருடைய பலத்தை எல்லாம் தான் பெற்றுக்கொண்டவர் ஸ்ரீராமன். நீ பலவான், உன்னை காட்டிலும் கார்த்தவீரியன் பலவான். உன்னை அவமானப்படுத்தினாலே கார்த்தவீரியனை பரசுராமன் அழித்தார். அதனால் அவர் உன்னை காட்டிலும் பரசுராமனை கார்த்தவீரியனை காட்டிலும் பலவான். அந்த பரசுராமரை 12 வயசிலே பலத்தை வாங்கி வில்லை வாங்கி தவத்தை வாங்கி அடக்கினவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அவர் மனுஷன், இங்கே வந்திருக்க. ஆகவே ராமன் பலவான். லாஜிக்னு பேசுறீங்களே, அந்த லாஜிக்கு சொல்றாருங்க. அந்த ராமன் மனிதன், அந்த மனிதனால உனக்கு அழிவு வர இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீ திக்கு விஜயம் போனாயே, அந்த திக்கு விஜயம் போகும்போது குசத்துவர் மனைவி அக்னி பிரவேசம் பண்ணிட்டாலே, அவளுடைய பெண் இருந்தாலே, அந்த பெண் வேகவதி, அவளை நீ துன்புறுத்தினாய். அவள் என்ன சொன்னா? அக்னி பிரவேசம் பண்ணினா. அக்னி பிரவேசம் பண்ணுவது என்ன சொல்லி பண்ணால், உன்னுடைய நாட்டுக்கு அழிவு செய்வதற்கு நான் வந்து பிறப்பேன் என்று சபதம் பண்ணி விட்டு போனாள். இந்த கதையெல்லாம் நம்ம படிக்கல, படிச்சு பார்க்கணும். அந்த வேகவதி தான் சீதையாக வந்திருக்கிறாள். இங்கே ஒரு கதை சொல்லுவார்கள். பச்சவட்டியிலே சித்திரக்கூடத்தில் தாண்டி ராவணன் வந்து சீதா பிராட்டி அபகரித்து கொண்டு போவதற்கு முன்னாலே மாரீச்ச மான் வந்தது. அது பொன்மயமான மான். இதெல்லாம் ஒரு தத்துவம் சார். இந்த பொன்மயமான மானை பிராட்டி ஆசைப்படுறாளே, இதில் என்ன தப்புன்னு கேட்டீங்கன்னா, நமக்கெல்லாம் நீதி. அது எது இயற்கைக்கு புறம்பாக இருக்கிறதோ அது மேலே ஆசை வைக்கக்கூடாது. இயற்கைக்கு புறம்பாக இருந்தால் அது மேல ஆசை வைத்தால் அவனுக்கு ஆபத்து வரும். பொன் பறவை வந்தது. அந்த பொன் பறவை பற்றித்தா என்றால் புலகேந்து புலவர் சொல்வார், சீதை எப்படி பொன்மானை பற்றித்தா என்று கேட்டாலோ அதை போல பொன் பறவையை பற்றித்தான் கேட்டான் நளனை. அவன் சொன்னான், நான் பல வருஷம் இங்க வேட்டைக்கு வந்திருக்கிறேம்மா, இந்த மாதிரி பறவை பார்த்ததில்லை, இது ஏதோ மாயப்பறவைன்னா. அவன் என்ன சொல்லியிருப்பா? வழக்கமா சொல்ற வார்த்தை ஒன்று இருந்திருக்கலாம், இத்தனை வருஷமா அவங்க கூட வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கேன், நான் வேற ஒன்றும் கேட்கலையே, இதை பிடிச்சி கொடுக்கூடாதா? கேட்டுக்கலாமோ இல்லையா? இல்லை நம்ம பாஷையில் கேட்டுக்கலாம் அப்படி வச்சுக்கோம், அது மேடையில் சொல்ல வேண்டாம். இவன் ஓடி ஓடி பிடிக்க பார்க்குறான், தப்பி தப்பி போகிறது. உண்மையான பறவையாகவோ உண்மையான மானாகவோ இருந்திருந்தால் ராமபிரானத்திலேயோ நலனத்திலோ சிக்கி இருக்கும். அது மாயப்பறவை, மாயமான். அந்த பறவை பின்னால போறான் போறான் போறான், கிடைக்க மாட்டேங்கிறது. இவன் ஏற்கனவே புஷ்கரனோட சூதாடினவன். யாரு? நலன். ஒற்றை ஆடையோட வந்திருக்கான், மேல ஆடை கிடையாது. மனைவியை அழைத்தான், தமயந்தி இங்க வா, இந்த பறவை என்னை ஏமாத்துறது, நான் அதை பிடிச்சி கொடுங்கன்னா ஒரு காரியம் பண்ணுவோம். அந்த காலத்தில் பெண்கள்லாம் சேலை கட்டிக்கிட்டு இருந்தாங்க, அதனால அவன் சேலையில் பாதியை கொடு, பாதி இடுப்பு சுற்றிட்டான். அவன் பாதி இடுப்பில் ஒரு சேலையை 2 பேர் கட்டிக்கிட்டு இருக்கான். இவன் இடுப்பில் இருந்த வேட்டியை அவிழ்த்து அந்த பறவை மேலே போட்டான். அது கலிபுரனாக அந்த பறவை வேட்டியோடு பறந்து போச்சு. இவன் அந்த பாதி புடவையோடு இருக்கான் சார். அன்று இரவு அவள் படித்து கொண்டிருந்த போது அந்த பாதி புடவையை கட் பண்ணிட்டு எழுந்து போயிட்டான். அன்னைக்கு ஆரம்பித்தான் ஏன் ஆம்பளைங்க லுங்கி கட்டுறதுக்குன்னு. தமேந்திரனுடைய புடவை இடுப்பில் கட்டினான்னால அன்னைக்கு தான் நம்ம ஆம்பளைங்க லுங்கி கட்ட ஆரம்பிச்சான்னு சொன்னேன். ஆக அந்த இடத்துல அந்த பறவை பின்னால சுத்தினா
இந்த இடத்துல மான் பின்னால் சுத்தினா, அங்கே ராவணன் வந்தான், ஒரு மாய வேடக்கு வந்தான், முனிவராக வந்தான், பிராட்டி அவனை அழைத்தாள். பிரம்பு நாற்காலி போட்டாலும் உட்கார்றதுக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரம்பு நாற்காலி ஆச்சாரத்துக்கு உகந்தது, உடம்புக்கும் நல்லது. அந்த பிரம்பு நாற்காலி போட்டாலே அப்ப பறித்து கொண்டு வந்தானே, அந்த நேரத்தில் ஒன்று நடந்தது கவனம் இருக்கா உங்களுக்கு? குறுக்க லட்சுமண பெருமாள் கோடு போட்டதாக சொல்லுவார்கள். இவன் அந்த கோட்டுக்கிட்ட வரும்போது என்ன வந்தது? அக்னி ஜுவாலை வந்தது. அந்த அக்னி ஜுவாலையை தாண்டி இவனால் உள்ள வர முடியவில்லை. அவன் என்ன சொன்னான்? சீதை, நீ இந்த இடத்துல அக்னி ஜுவாலையை தாண்டி வர முடியல, நீ தாண்டி வந்து பிச்சை போடணும். அவள் தாண்டி வருகிறாள். அப்படி வந்தபோது இந்த ஒரிஜினல் சீதை நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அந்த உண்மையான சீதை அந்த அக்னியிலே மறைந்தாள். அந்த அக்னியிலே மறைந்தாளை வேகவதி அவள் சீதையாக வடிவெடுத்து ராவணத்தில் வந்தாள். அவன் அந்த மண்டத்தோடு கொண்டு வந்தான், கொண்டு வந்து லங்கையிலே வைத்தான். அவள் தான் சீதையாக இருக்கிறாள். உனக்கு அழிவு கொண்டுறான் இங்க ஞாபகப்படுத்தினான் விபீஷணன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த வேகவதி தான் இன்றைக்கு சீதையாக வந்திருக்கிறாள். கேட்கல, அதையும் கேட்கல, என்னென்னவோ சொல்லி பார்த்தான். கடைசியில் ஒன்று சொன்னான். அண்ணா ஒன்று சொல்கிறேன், பகைவனுடைய பலத்தை அறிய வேண்டும். நீ ராமச்சந்திரனுடைய மலித்தை அழும்பி உன்னையே ஆட்டி படைத்த வாலியை ஓர் அம்பினாலே கொல்லவன் ராமச்சந்திரமூர்த்தி. அவன் உன்னை 70 வெள்ளம் சேனையோடு வந்திருக்கிறான். ஒரு குரங்கு இந்த பாடுபடுத்தித்தானால் அத்தனை குரங்குகள் சேர்ந்தா உன் நாடு என்ன ஆகும்? உன் யோசனை பண்ணணும். இத்தனை குரங்குகள் அனுப்பிச்சானே, அத்தனை குரங்குகளில் ஆஞ்சநேயமூர்த்தி ஒருத்தர் தான் சீதா பிராட்டி பார்த்தார். மீதி குரங்குகளில் பல திசைக்கு போச்சு பாருங்க. அந்த குரங்கெல்லாம் இன்னும் தேடிட்டு இருக்குதான். அது பரம்பரைலாம் தேடுறது. நான் வேடிக்கை என் நண்பன்கிட்ட சொன்னேன். சோழிங்கபுரம் ஆசிரியம் போனவனே, என் ஃப்ரெண்டு. சோழிங்கபுரம் போனீங்களான்னா போயிட்டு வந்தோடனே உங்களுக்கு சோழிங்கபுரத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, நான் லட்சுமி நரசிம்மனை பார்த்தேன், யோகாஞ்சநேயரை பார்த்தேன், அமிர்தவல்லி தாயாரை பார்த்தேன் சொல்கிறத காட்டிலும் குரங்கு பார்த்தேங்கிறாள் தான் நிறைய பேர் இருக்கான். படி ஏறத்துலேருந்து உச்சி வரலும் குரங்கு. அந்த குரங்கு இப்படி கையில் வச்சு முஞ்சி ஊத்து பார்க்கும். நான் என் நண்பன்கிட்ட சொன்னேன், டேய் இந்த குரங்கு இப்படி பார்க்கறது பார்த்தாடா, பொம்நாட்டிலாம் பார்க்கறது பார்த்தாடான்னு. அவங்ககிட்ட ஏன் சார் அது பொம்பளையை பார்க்குறதுன்னு கேட்டான். இல்லைடா இதெல்லாம் அந்த பரம்பரையில் இருந்த குரங்கு, இவதான் சீதையா இவதான் சீதா இன்னும் தேடிட்டு இருக்குதுடான்னு. அவன் எதிர்த்தாலும் என்ன குறுக்கு கேள்வி கேட்குறவன். போங்க சார் என்னை கொடுத்தான் பார்த்துது, என்னையா பார்த்துதுன்னா எனக்கு புரியல. நான் சொன்னேன், நீ தான் இந்த ராவணன் பார்த்துருக்கோண்டான்னு. ஒருவேளை நீ தான் அந்த சீதையை தூக்கிட்டான்னு பார்த்துது, அதான்டா ஒன்றை பார்த்துதுன்னு. இந்த குரங்கெல்லாம் எப்படி ஊத்து பார்த்துன்னு இன்னும் தேடுறதான் பாவம். அந்த குரங்குகள் இங்கே வந்திருக்கையா, ஆஞ்சநேயர் தொடர்ந்து வரையா. ஏன்னா ஆஞ்சநேயர் தானே சொன்னார், அம்மா நீ கவலைப்படாதே, 1 மாதம் நீங்க இருக்கணும் சொல்றேன், அவரால் அவசியம் இல்லை, நான் போய் சொல்ல வேண்டியதுதான் பாக்கி, அவர் உடனே வந்து விடுவார், இருந்தாலும் அது வரையிலும் நீ பொறுமையாக இரு என்று சொல்லி அவருக்கு சமாதானம் பண்ணவள் 2 பேர் அங்கே உண்டு. தீர்ஜடை 1, ஆஞ்சநேயமூர்த்தி 1. அப்படிப்பட்ட சீதை எங்க இருக்கிறாள் சொன்னபோது, இந்த ராமமூர்த்தி வருவார்னு சொன்னபோது மற்றொன்று என்றார், பகைவனுடைய பலத்தை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பதான் இரணியன் வரலாற்றை சொல்றான். இந்த இடத்துல கம்பர் மட்டும் ஒரு விசித்திரமான காரியம் என்றார். 176 பாட்டு எழுதுறார் இரணிய வதம். அந்த இரணியுடைய வரத்தெல்லாம் எழுதி கடைசியில் அந்த பையனை பார்த்து கேட்கிறான், உம்பர்க்கும் உனக்கும் ஒத்திங்குலகெங்கும் பறந்துள்ளானே, இக்கம்பத்தின் வழியே காட்டுதி, காட்டிடாயேல் செம்பத்த கருதி குருதி தேக்கி நின்னையும் தின்பன் நின்றான். அவன் என்ன சொன்னா, கும்பத்தில் கரியை கோன்மா கொன்றன நின்னை கொன்று உன் செம்பத்த குருதி தேக்கி நின்னையும் தின்பன். ஒரு அப்பா பையன்கிட்ட பேசுறான், எல்லா இடத்துலையும் இருக்கான், சொல்றேன் எங்கடா இருக்கான் என்ன, இந்த தூண்ல இருக்கானா, சாணினுமுடன் ஓர் தன்மை அணிவினை சதக உருட்ட கோணினுமுடன் மாமேறு குன்றினுமுடன் இன்னின்ற தூணினுமுடன் அவன் நின்னினுமுடன் தோன்றுவன் விரைவில் என்றான். நன்றன கனகன் நக்கான். அந்த கம்பருடைய பாட்டை ஒவ்வொரு பாட்டா படிக்கணும். நாங்கள் பிரபந்த வகுப்பில் ஒரு சில பேர் சேர்ந்துட்டு இருக்கோம். அவர்கள் சொல்வார்கள், சார் இது ஒவ்வொரு பாட்டாக படிக்கணும். எங்கே படிக்கிறது? பிரபந்தமே 2500 பாட்டு தான் போயிருது, 430 கிளாஸில் இன்னும் தாண்டில் கஷ்டப்பட்டு இருக்கோம். அந்த இரணியன் இந்த கம்பத்தில் காட்டுன்னு கேட்டான். அப்போ அவன் சொன்னான், ஐயா நீ சொன்ன மாதிரி அவசியம் இல்லை, நீ சொன்ன இந்த தூணிலே நான் சொன்னவன் தொட்ட இடந்தொரும் தோன்றானாகில் என்னுயிர் யானே மாய்ப்பன். எவ்வளவு உறுதியான மனசு என்றான். அறிவின் மிக்கான். அறிவு வேற, ஞானம் வேற, புத்தி வேற. இந்த அறிவை கற்றுக் கொடுக்குறவன் ஆசிரியன்,
ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறவன் குரு. இவர்களுக்கு ஒத்துமை என்னன்னு கேட்டான். மனுநீதி சாஸ்திரத்தில் ஒன்று சொன்னான். 10 தந்தைகள் சேர்ந்தால் ஒரு குரு, 100 குரு சேர்ந்தால் ஒரு தந்தை, 100 தந்தை சேர்ந்தால் ஒரு தாயார், 10 தந்தை சேர்ந்தால் ஒரு ஆசிரியன். அப்போ தந்தை ஆசிரியர் மறுபடியும் தந்தை வரேன்னா அப்படி சுற்றி வருது மறுபடியும் ரவுண்டு. இப்போ இப்படி மாற்றிக்கலாம். 10 ஆசிரியர் சேர்ந்தால் ஒரு குரு, 100 குரு சேர்ந்தால் ஒரு தந்தை, 100 தந்தை சேர்ந்தால் ஒரு தாய். தாயாருக்கு அவ்வளோ உயர்த்த நேரம் கொடுத்துருக்கான். இது மனுநீதி சாஸ்திரம். இத்தனை இடம் இருக்குதே. அப்படிப்பட்ட நிலையில ஞானத்தை உண்டாக்குறவன் தான் ஞானாசிரியன். அவன் தான் குரு. ஆசிரியன் கலை கற்றுக் கொடுக்கிறவன். குரு என்பவன் இருளை ஓட்டுகிறவன். அந்த குரு என்பவன் அந்த இருளை ஓட்டவில்லையானால், அஞ்ஞான இருளை ஓட்டவில்லையானால், ஞான தீபத்தை ஏற்றவில்லையானால் குருஸ்தானத்துக்கு ஏற்றவன் அல்ல. ஆக இவன் சொல்றான் அறிவின் மிக்கான், ஞானத்தில் மிகுந்தவன் சொன்னா தொட்ட தொட்ட இடம் தரும்னா. அது எழுதுறார் கம்பர். இந்த கம்பத்தின் வழியே காட்டுதி. ஏன் அந்த கம்பத்தை காட்டினான்னா, அது மண்டபத்தில் 100கணக்கான கம்பம் இருக்கான். அந்த கம்பத்தில் எதுலையாவது நம்ம கான்ட்ராக்டர் போட்டு கட்டிட்டு இருந்தா வரும்னு பயம். இந்த கான்ட்ராக்டரில் முதல் கான்ட்ராக்டர் யார் தெரியுமா? கம்பர் தான். கம்பர் தான் முதல் கான்ட்ராக்டர். ஔவையார் ஊர் ஊரா போவா. கூழுக்கு பாடியிருக்கான்னு பேர் அவளுக்கு. கம்பர் பொண்ணுக்கு பாடினவர். 1000 பொன் கொடுத்தாதான் பாட்டு எழுதுவானா. ஒரு இடத்துல போனார், பாட்டு கேட்டா பாதி பாட்டு எழுதிட்டு வந்துட்டார். தண்ணீரும் காவேரியே தாய் எல்லாத்தையும் எழுதி விட்டு வந்துட்டார். ஔவையார் போறா, அதை முடிக்கிறா. அது ஒரு வரலாறு. ஆகினால அப்போ போனார் இவர், மறுபடியும் அந்த சுவரை கட்டி முடிக்கிறார். அது ஒரு வரலாறு போட்டோம். ஆக அந்த கம்பத்தின் வழியை காட்டுதினானே கையாலே எற்றினன் எற்றலோடும் திசை திறன் தண்டங்கீரி சிரித்தரு செங்கட்சியம் என்று அந்த கம்பராமாயணத்தில் அந்த இரணையன் வதைப்படத்தை சொல்லி முடிக்கிறார். அதை சொல்லி விபீஷணன் சொல்றான், அவன் பகையினுடைய வலிமையை உணராதவன், நீயும் வலிமையை உணரவில்லை, ஆகவே உனக்கு அழிவு வரும், ஜாக்கிரதைன்னு சொன்னா அவன் கேட்கல. உடனே சொன்னான், கேட்டனன் இருந்த கேள்வி தேகிலா கொட்டிய சிந்தையான். இந்த கொட்டிய சிந்தையானா வளைந்த மனத்தை அப்படின்னு அர்த்தம். இந்த சில கோணல்கள் இருக்குது. அந்த கோணல்கள் கொண்டுதான் தப்பு ஒன்றும் இல்லை. நான்மணிக்கடின்னு ஒரு அருமையான நூல். அந்த நூலில் ஒன்று சொல்லுவான், அரும்பு கோணிடில் அது மனம் குன்றுமோ. அரும்பு கோணலா போனால் வாசனை குறையாது. கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமாம். கரும்பு கோணலானா கட்டி வெள்ளை கட்டி பாகா பண்ணி விட்டுலாம். இரும்பு கோணிடில் யானையும் வெல்லலாம். நரம்பு கோணிடில் நாம் எதற்கு செய்வோம். புத்தி கோணலா போனால் ஒன்றும் பண்ண முடியாதான். திருநெல்வேலி பக்கத்தில் உள்ளவர்கள் தெரியும், கொஞ்சம் புத்தி பேதளிச்சவங்களே பைத்தியக்காரனை கோட்டிக்காரன்னு சொல்லுவான். அந்த கோட்டியை சிந்தான் இவன் சொன்னா வெளியே படான்ட்டான். அவன் ஏந்து புறப்படுறான் சார், அத்தனையும் விட்டு புறப்பட்டான். இங்கதான் விபீஷணனுக்கு கெட்ட பேர். நம்ம ஆளுங்க பட்டம் கட்டிட்டான், அவன் துரோகி, அண்ணனை விட்டு போனவன். இது தத்துவம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பகவானை அறியணுமானால் நமக்கு 3 விதமான கட்டுப்பாடு பற்றுகள் இருக்குது. என்னென்ன கட்டுன்னா, தாரேசனின்னு 1, புத்திரேசனின்னு 1, தனேசனின்னு 1, 3. ஈசனாத்திரயம்னு பேர் இது வடமொழியில். ஈசனாத்திரயம் என்னென்ன ஈசனைனா, தாரேசனை மனைவியாகிய பற்று, புத்திரேசனை மகனாகிய பற்று, தனேசனை பணமாகிய பற்று. இது நல்லா இருக்கு தெரியும். புத்திரனால எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்கான். இன்னைக்கு திண்டாடி தெருவில் இருந்துருக்கான் பல பேர். அங்கே அது ஒட்டு ஒதுக்கு சிறப்படும்னா வெட்டி ஒதுக்க முடியுமா? அது புத்திரேசனை. மனைவினால் கஷ்டப்படுறவன் கேட்கவே வேண்டாம். ஒரு மனைவி இல்லைனாலும் கஷ்டம், 2-3 மனைவி இருந்தால் இன்னும் தில்லாட்டம் தான். அங்கே மனைவினால் ஈசனை, தாரேசனை, தனேசனை, புத்திரேசனை. இந்த கதை ஒன்று சொன்னான். ஒருத்தன் வழி நடுக்க போகிறான், வழியில் ஆறு வந்துடுது. அந்த காலத்தில் ஆற்றுல இல்லைன்னா வெள்ளம் வரும். ஒருத்தன் இந்த பக்கம் மனைவியை தோளில் வச்சுருந்தான், இந்த பக்கத்தில் மகனை தோளில் வச்சுருந்தான், நிறைய பண முட்டை தலையில் வச்சுருந்தான். போயிட்டே இருக்கு, மத்திய வரலாம் வந்துடுது தண்ணி. மனைவி சொன்னால் அந்த பண முட்டையை தள்ளுங்க, அப்புறம் சம்பாதிச்சிக்கலாம். தள்ளிட்டான். ஒரு ஈசனை பிடிச்சி இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து கழுத்து வரலாம் தண்ணி வந்துடுது. ஐயோ என்ன குழந்தைய போட்டுருந்தாவோ, நாம் அப்புறம் குழந்தை ஒன்று பெற்றுக்கலாம். அதையும் போட்டான். இவனை தூக்கின்னு வரான். கொஞ்சம் தூரம் பார்த்தான், அவ சொல்ல இவனை போட்டான். பணத்தை போட்டான், குழந்தைய போட்டான், மனையை போட்டான், கரையேறிட்டான். இது தத்துவம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த பற்று ஒட்டி கொண்டிருக்கிறதோ அந்த பற்றை விட்டானால் பெருமாளை ஜெயிக்கலாம், மோட்சத்தை ஜெயிக்கலாம். அற்றது பற்றெனில் உற்றது வீடு. பற்று விட்டால் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன்.
எந்தெந்த விஷயத்திலிருந்து விலகிறோமோ அந்தந்த விஷயத்தினால நமக்கு தொல்லை இல்லை. எல்லாம் பற்று விடணும். இந்த பாட்டை படிச்சீங்களான்னா 2 உதடு கூட ஒட்டாது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் பற்றற்ற பாட்டாங்க இது. ஆக இதைத்தான் சொன்னா பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இது திருக்குறள். அந்த பற்றை விடுவதற்கு அவனுடைய திருவடி தான் அறியணும். இந்த பற்றுகளை விட வேண்டும். இங்கே விபீஷணன் புறப்பட்டான் ஆகாயத்தில். அப்புறமா 4 பேர் துணைக்கு வந்தான். யார் அந்த 4 பேர்னா? அனிலன் அனலன் அரண் சம்பாதி 4 பேர் ஆகாயத்தில் ஆக்கிட்டான். அண்ணா நான் புறப்பட்டு போகிறேன், தயவு செஞ்சு என்னை மன்னிட்டு விடு. இந்த அண்ணனை விட்டு சரியா? இங்கதான் தத்துவம் வருகிறது. இறைவனுடைய திருவடி அடைவதற்கு எதெல்லாம் நமக்கு பந்தமாக இருக்கிறதோ அந்த பந்தங்களை நாம் வெட்டி ஒதுக்க வேண்டும். வித்துர நீதியில வரும். ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமானால், ஒருவனாலே குடும்பம் கெடுவதால் ஒருவனை இழப்பதனாலே தப்பில்லை. ஒரு ஊருக்கு குடும்பத்தினாலே தீங்கு வருமானால் ஒரு ஊருக்காக ஒரு குடும்பத்தை இழக்கலாம். ஒரு நாட்டுக்கு ஒரு ஊரினாலே தீங்கு வருமானால் ஒரு நாட்டுக்காக ஊரை இழக்கலாம். உலகத்துக்கு ஒரு நாட்டினாலே தீங்கு வருமானால் அந்த உலகத்துக்காக ஒரு நாட்டை இழக்கலாம். தன் ஆத்ம ஈடேற்றத்துக்காக அத்தனையும் இழக்கலாம். ஆனால் இங்க அண்ணனை இழந்தான். இவன் வேண்டாம் சொன்னான். நேர ராமச்சந்திரன் முட்டிட்டு போனான். அந்த இடத்துல போய் சேர்றான். அத்தனை பேர் ஆலோசனை பண்றார்கள். நிறைய பேர் நிற்கிறார்கள். சுக்ரீவன் இருக்கான், அங்கே இருக்கான். யாரு? மூதறிஞர் ஒருத்தர் இருக்கார். யாரு? ஜாம்பவான். வேற யாரும் சொல்றேன்னு வச்சுக்காதீங்க. மூதறிஞர் இருக்கிறார். முதல்ல அவன் சேர்த்துக்கலாமான்னார். வேண்டான்னு சொன்னவன் யாரான்னா சுக்ரீவன். என்ன சொன்னா? அண்ணனை விட்டு விட்டு வருகிறான், ஆபத்து காலத்தில் சேர்க்கக்கூடாது. இவன் யாரு? இவனை சேர்ந்து அண்ணனை கொன்னவன். சுக்ரீவன் ராமச்சந்திரமூர்த்தியோடு சேர்ந்து அண்ணனை கொன்னவன். இவன் சொல்றான் அவனை சேர்க்கக்கூடாதுன்னு. சரி, அவனை விட்டுட்டார். இந்த பக்கம் திரும்பினார் மூதறிஞர். சில சமயத்தில் புத்தி என்ன ஆகுது, முதுமையான அறிஞர்களுக்கு கூட யாரை சேர்த்துக்கணும் யாரை சேர்த்துக்கணும்னு தெரியாது போயிடுச்சு. ஜாம்பவான் தவிக்கிறார் பாவம். அவரும் வேண்டான்ட்டார். எல்லாரும் வேண்டான்ட்டான். கடைசியில் இந்த ஆலோசனை சபை, இந்த ராமன் ராவணன்லாம் ரொம்ப பெரியவர்கள். தம் மனசுல ஒன்று இருந்தா கூட தாங்களே செய்ய மாட்டார்கள். பொதுக்குழுவை கூட்டித்தான் முடிவு சொல்வேன் என்பார்கள். அல்லது என்ன சொல்வார்கள்? சிறப்பு குழுவை கூட்டித்தான் சொல்வேன்னு சொல்வார்கள். அதுவெல்லாம் உயர்மட்ட குழுவை கூட்டித்தான் சொல்வார்கள் சொல்வார்கள். எந்த குழுவை கூட்டினாலும் இவன் எண்ணம் தான் எண்ணம். ஆனா இந்த 3-4 குழு இருக்கும். இங்க ஒரு உயர்மட்ட குழு இருந்தது முதல்ல. ஜாம்பவான் சுக்ரீவன் அங்கதான். அந்த குழு போயிட்டுது. சிறப்பு குழு ஒன்று தனியா நிற்குது. எது? ஆஞ்சநேய மூர்த்தி என்ன பண்றார்? ஒதுங்கி நிற்கிறார். இந்த கையை இப்படி வச்சுட்டு இருக்கார். வடித்த கையினன் துடித்த வா இன்னும் அடக்கின இப்படி இருக்கிறாராம். இப்படியே பார்த்துட்டு இருக்கார். எங்க பார்த்துக்கிறார்? ராமச்சந்திரமூர்த்தி திருமுக மண்டலத்தை பார்க்கிறார். அவருடைய திருமேனி அழக பார்க்கிறார். அவருடைய திருவடியை பார்க்கிறார். இப்படியே நிற்கிறார். அங்கே கிருஷ்ணன் தூதுல சகாதேவன் இந்த மாதிரி நிற்கிறார். அங்கே கண்ணன் சகாதேவன் கிட்ட வந்து கேட்கிறார். இங்கே ராமன் இங்கே வந்து கேட்கிறார். அங்கே சகாதேவன் தவிர மற்றவங்களாம் தானே பேசினார்கள். அங்கே கண்ணன் சகாதேவனை தான் வந்து கேட்டார். புகழறிய உணர்வுடையோய் திரளுடையோய் பொறையுடையோய் புகழ் நீ என்று கேட்டார். கேட்டு சொல்றான். அங்கே இங்க கேட்கார், மாருதி நீ என்ன சொல்ற? அப்ப ஆஞ்சநேயை பற்றி சொல்றார். சுவாமி, நான் அங்கே போயிருந்தேன். எல்லா வீடுகளையும் பார்த்தேன். எல்லா வீட்லையும் நரவு நாட்டம், கல்லு நாட்டம் அடிச்சுது, மாமிச நாட்டம் அடிச்சுது, அடி புட்டி குத்து கொலைன்னு கேட்டது. இவன் வீட்டில் மட்டும் எப்போ பார்த்தாலும் பாகவத கூட்டம் தெரிந்தது, பகவான் நாம சங்கீர்த்தனம் தெரிந்தது, சாம்பிராணி பத்தி முதலிய வாசனைகள் அளித்தது, பகவத் கைங்கரியம் பகவத் சன்னா சாநித்தியம் எல்லாம் இருந்தது. அதனால் இவன் சேர்க்கலாம் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, ஒருவனுடைய தன்மையை அவன் மக்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். யாரு? தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். தகுந்தவன் இல்லைங்கிறது எதை கண்டுபிடிக்கலாம்? பிள்ளைய பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். நல்லா வாட்ச் பண்ணிங்களானால் பிள்ளை என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா இவன் அப்பன் எப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இதை பார்த்து நம்ம தீர்மானம் பண்ணணும். பிள்ளைய இதை தான் சொன்னான். தக்கார் தகவலர் என்பது அவர் மக்களால் காணப்படும். ஒருத்தர் திருத்தினார். தியாகராஜர் துரத்தினார் அந்த காலத்தில். ஆக அவருடைய மகள் அங்கே இருக்கிறாள். திரிஜடைன்னு பேரு. வேற ஒன்றும் இல்லை சார். இந்த காலத்தில் ஜடையே போடுறது இல்லை. நடுவில் கொஞ்ச நாள் ஒரு ஜடை போட்டு இருந்தார்கள். சில பேர் 2 ஜடை போட்டிருந்தா திரிஜடை. இந்த அம்மா 3 ஜடை போட்டுருந்தா. அதனால் திரிஜடை. அந்த திரிஜடை அவளுக்கு உதவியாக இருக்கிறார். அதனால் இவன் மிக நல்லவன், சேர்த்து கொள்ளலாம் என்ற காரியத்தை சொல்லி கடைசியில் ஒரு வார்த்தை விட்டுட்டார். இது என்னுடைய கருத்து, உங்களுடைய கருத்து எதுவோ அதுதான் எனக்கும் கருத்து.
சகாதேவன் அதான் சொன்னான், தம் திருவுளத்து கருத்தெதுவோ அது எனக்கும் கருத்தென்றான் தெய்வம் அண்ணான். அப்படி சொல்லி முடித்தார்கள். இப்படி எத்தனை அறிவுரையும், கும்பகர்ணன் அறிவுரையோ, இந்த பக்கத்தில் விபீஷணன் அறிவுரையோ, ஆரம்பத்தில் ஆச்சரியன் அறிவுரையோ, பின்னால் அங்கதன் அறிவுரையோ, எந்த அறிவுரையும் கேட்காமற் போயிற்று. கடைசியில் ஞானோதயம் வந்தது. எதிரே நிற்பவன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன், நவமோ அல்லன், இவன் பிரம்மன், இவன் பரபிரம்மம் என்ற உணர்வை உண்டாக்கி தானாக ஐக்கியமானான் ராவணன். ஆக அறிவுரைகள் என்பது பல இடத்திலே வீணாய் போகின்றன. அந்த அறிவுரைகள் எங்கிருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படுவது நல்லது. எந்த இடத்திலிருந்து வந்தாலும் இடத்தை பார்க்காமல் வார்த்தைகளை பார்த்தால் அறிவுரையினாலே நிச்சயமாக அறவுரை கிடைக்கும். அறவுரையினாலே வாழ்க்கை செழிக்கும். அதற்கெல்லாம் ஏற்ற நூல்கள் தான் ராமாயணமும் பாரதமும். தயவு செய்து குழந்தைகளின் மனத்திலே கதையை விளையுங்கள். இரவு நேரத்திலே கதை சொல்லிக் கொடுங்கள். பழைய காலத்தில் தாத்தா பாட்டிகள் சொன்னார்கள். இப்போ தாத்தா பாட்டிக்கெல்லாம் இல்லவே இல்லை, எல்லாம் தனி குடித்தனம் ஆகிப்போச்சு. அப்பா அம்மாவுக்கு நேரம் கிடையாது, டிவி பார்க்குறதுக்கு சரியாக போச்சு. அந்த குழந்தை பாடுபடுத்தாமல் இருந்தால் போகிறோம். கையில் ஒரு டேப்பு, இந்த பக்கத்தில் ஒரு கம்ப்யூட்டர், இந்த பக்கத்தில் ஒரு செல்ஃபோன் கொடுத்துட்டு அம்மாடி தொல்லை இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கான். தூக்கிட்டு நம்ம தூக்கி போட்டு அமைக்கி மூடி வச்சுடுறோம். தெரிஞ்சு போச்சு. அந்த குழந்தைகள் காதிலே புரியுறதோ புரியலையோ இந்த கதைகளை சொல்லுவோம், நீதிநெறிகளை சொல்லுவோம், அறிவுரைகளை சொல்லுவோம். இது வீணாய் போன அறிவுரைகளாக இல்லாமல் வெற்றி தரும் அறிவுரைகளாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். எனக்கு அறிந்ததை முடிந்ததை சொல்லி முடித்திருக்கேன். இறைவன் எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும்.